18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் இயக்கப்படும் டபுள் டெக்கர் பேருந்துகள். 20 ஏசி மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்கும் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியது. புதிய பேருந்துகளில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன? விரிவாக பார்க்கலாம். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த டபுள் டெக்கர் பேருந்துகள் மீண்டும் நகரச் சாலைகளில் ஓடும் நாள் நெருங்கியுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகமான MTC 20 குளிர்சாதன மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப டெண்டர் ஆவணங்கள் ஜூலை 31 அன்று திறக்கப்பட்டன. ஈகிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் OHM குளோபல் மொபிலிட்டி என்ற 2 நிறுவனங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு தகுதி பெற்றுள்ளன. சென்னையில் முதன்முதலாக 1970களில் டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டன. பின்னர் சேவை நிறுத்தப்பட்டாலும் 1997ஆம் ஆண்டு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பேருந்துகள் உயர்நீதிமன்றம் தாம்பரம் இடையிலான 18A வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்தன. பழைய வாகனங்கள் மற்றும் செயல்பாட்டு சிக்கல்களால் 2008ஆம் ஆண்டு சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. தற்போது இயக்கப்பட உள்ள புதிய பேருந்துகள் முழுமையாக ஏசி வசதியுடன் கூடிய மின்சார வாகனங்களாக இருக்கும். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. தேர்வு செய்யப்படும் நிறுவனம் 12 ஆண்டுகள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு பொறுப்பை ஏற்கும். திருத்தப்பட்ட நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு பேருந்திலும் குறைந்தபட்சம் 60 இருக்கைகள் அமைக்கப்படும். பயணிகள் கீழ்த்தளத்தில் மட்டுமே நின்றபடி பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். மேல் தளத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதனிடையே MTCயின் பெரிய மின்சார பேருந்து கொள்முதல் திட்டம் மீண்டும் தாமதமடைந்திருக்கிறது. 1000 தாழ்தள குளிர்சாதன மின் பேருந்துகள், 300 சிறிய குளிர்சாதன மின் பேருந்துகள் மற்றும் 220 ஃபீடர் சேவை பேருந்துகளுக்கான டெண்டர் திறப்பு ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நினைவுகளை தூண்டும் பழைய டபுள் டெக்கர் சேவையை நவீன ஏசி மின்சார தொழில்நுட்பத்துடன் மீண்டும் உயிர்ப்பிக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தயாராகி வருகிறது. திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினால் நகர பொது போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கும் என்பதில் ஐயமில்லை.